So inner product space is nothing but the vector space field is F. So vector space meaning வந்து vector space ஓட meaning வந்து என்ன சொல்றாங்க V, plusல வந்து abelian group and V, dotல வந்து monoid and V, plus, dotல வந்து distributive law satisfy இருக்கும். அப்ப என்னாச்சு இதுல 5 இதுல 3 இதுல 1 டோட்டலா 9 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆனா அதுக்கு பேரு வெக்டர் ஸ்பேஸ். அடுத்து ஃபீல்டுங்கிறது ஸ்கேலாரோட அடிஷன் மல்டிபிகேஷன் கண்டெயின் பண்ணி வரதான் வந்து ஃபீல்டு. அப்ப வெக்டர் ஸ்பேஸ் வித் எ ஃபீல்டு எஃப். ஃபீல்டுனா என்னென்ன இருக்கும் அதான் இங்க சொல்லிக்கிறாங்க. ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், நேச்சுரல் நம்பர், இன்டிஜர், ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர். இது எது வேணா இருக்கலாம். அல்லது மாடுலோ கூட இருக்கலாம். ஓகே, மாடுலோ கான்செப்ட் கூட இன்வால்வ் ஆகிருக்கலாம். இன்டிஜர் மாடுலோ கான்செப்ட் கூட இன்வால்வ் ஆகிருக்கும். அதுதான் என்ன டைப்னு பார்த்து அது பண்ணுறது ஃபீல்டு. சரிங்களா? அந்த ஃபீல்டு வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்குங்கிறாங்க. இப்போ இன்னர் ப்ராடக்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன்? இன்னர் ப்ராடக்ட்டுக்கு இது வந்து ரியல் நம்பர். ஃபீல்டு வந்து ரியல் நம்பரில் இருக்குதா இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குதா? சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு ரியல் நம்பர், வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஏ ஃபீல்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ நம்ம எடுக்கக்கூடியது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன நடக்கும், ஆர் ரியல் நம்பராக இருந்தால் என்ன நடக்கும்? அதனோட ப்ராப்பர்ட்டிஸை ரெண்டு தனித்தனியாக எழுதிக்கிறாங்க. u, v டைரக்டா v, u எழுதலாம். இதுக்கு பேர் காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை இன் ரியல் நம்பர் ப்ராப்பர்ட்டி. பட் இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன கிடைக்குது? u, v is equal to conjugate of v, u. That's a very important point. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். அங்க வெக்டர் ஸ்பேஸ்க்கு வந்து ரியல் நம்பர் ஸ்பேஸ் கொடுக்குறானா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்பேஸ் கொடுக்குறானா? ரியல் ஸ்பேஸ் கொடுத்தானா டைரக்டா u, v, u டைரக்டா எழுதிக்கலாம். பட் இங்க என்ன ஆகும்? கான்ஜுகேட் போடுவி எழுதுவேன். ஸோ அதுக்கு தான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்து இங்கே v, u இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒர்க் என்ன? அடுத்த ஒர்க் நார்மல் அடிஷன். இது மேபி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிமாங்க. u plus v, w ஈக்குவல் டு u, w, அதாவது இந்த uவும் w கம்பைன் பண்ணுவாங்க, இந்த v-யும் w கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ அதை எங்கே நடந்திருக்குது. ஸோ அடுத்து என்னது? கான்ஸ்டன்ட் டைம் வெளியெடுக்கிறது. கான்ஸ்டன்ட் டைம் இங்கிருந்து வெளியெடுத்தா ரியல் நம்பரா இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் டைம் வந்துன்னா ரியல் நம்பர்ல இங்கிருந்து கூட வெளியெடுத்துக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இங்கிருந்து வெளியெடுக்கணும்னா அது கான்ஜுகேட் நம்பரா இருந்தா தான் போட்டு எடுக்கணும், தவிர நார்மலா எடுக்கக்கூடாது. கான்ஜுகேட் நம்பர் போட்டா சி பார்னா அதனோட கான்ஜுகேட் போட்டு எடுக்கும். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி u, u ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. கண்டிப்பா என்னங்கிறாங்க? u, uனா பாசிட்டிவ் வேல்யூ தான் வருங்கிறாங்க. u, uக்கு என்ன தான் வருங்கிறாங்க? பாசிட்டிவ் வேல்யூ தான் வருங்கிறாங்க. தேர் இஸ் நோ நெகட்டிவ் வேல்யூ. அதர்வைஸ் 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா யூவோட வேல்யூ 0 இருக்கும். அந்த வெக்டரோட வேல்யூ 0 இருந்தால் தான் 0 கிடைக்கும். அதர்வைஸ் நோ பாசிட்டிவ். இந்த 4 ப்ராப்பர்ட்டி தான் இன்னர் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன். அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் வேணும். வெக்டர் ஸ்பேஸ்க்கு அந்த 9 ப்ராப்பர்ட்டி வேணும். அடுத்து பீரியடுங்கிறது என்னது? பீரியடுங்க வந்து ஆல்ரெடி குரூப்புக்கு சாட்டிஸ்ஃபை வரும். அது 5 ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் 4 ப்ராப்பர்ட்டி வரும். அதுதான் பீரியடு. அது பீரியட் பற்றி நிறைய கொடுக்காதுன்னா நம்ம அதை பற்றி விட்டுறலாம். ஒரு 7-8 ப்ராப்பர்ட்டி வரும், அதை விட்டுடலாம். சரிம்மா, இப்போ எப்படி நம்ம வந்து இன்னர் ப்ராடக்ட்ல வந்து ரியல் நம்பர்ல எப்படி டிபெண்ட் பண்றது? ரியல் நம்பர்ல எப்படி டிபெண்ட் பண்றது? இதுதான் ஃபார்முலா. ரியல் நம்பர் டிபெண்ட் பண்றது ஃபார்முலா இதுதான். u, v டிரான்ஸ்போஸ். டைரக்டா என்னதுன்னா u, v டிரான்ஸ்போஸ். அப்ப என்னது? 1, 2 அப்படி எழுதிக்கிங்க. இது வரதை வந்து காலம் மேட்ரிக்ஸா மாத்திக்கிங்க. இல்லைன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? உங்க இதுல புக்கு உங்களோட ரெஃபரன்ஸ் படி என்ன கொடுக்குறாங்க? காலம் மேட்ரிக்ஸை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரெண்டுமே காலம் மேட்ரிக்ஸை கொடுக்குறாங்க. அப்போ காலம் மேட்ரிக்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஒரு கம்மா பையனா இங்க இருக்கிற ஃபார்முலா என்ன ஆகும்னா ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிடுறோம். u டிரான்ஸ்போஸ் இன்டு v. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா இது வந்து ரோ மேட்ரிக்ஸ் தான் இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இதே காலம் மேட்ரிக்ஸ்ல கொடுத்தோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மாத்திக்கிது யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஃபார்மேட்ல இருந்தா இந்த ஃபார்முலா உங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க இந்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ரெட் கலர் எழுதிக்கணும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. அதே இதுல வந்து காலம் மேட்ரிக்ஸ் அதாவது ரோ மேட்ரிக்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் தான். 1 into 4 4, 2 into 5 10, அப்போ 14. இது என்னது? ரெண்டு ரியல் வெக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணி போடுறது. இதே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வெக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ண போற ஐடியா வந்து ஐ வச்சுட்டு போடுவாங்க. ஆல்ரெடி என்ன சொன்னேன்? காஞ்சிகேட் எடுத்து போட வேணும். சரிங்களா? அப்ப இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் u, v என்ன? சம் ஆஃப் த u into v டிரான்ஸ்போஸ். அதான் போட்டுருவாங்க. v டிரான்ஸ்போஸ்க்கு என்ன வரும்? காம்ப்ளெக்ஸ் வந்ததுனால பார் வரும். ரியலா இருந்தா விட்டுறலாம். காம்ப்ளெக்ஸ் வந்ததுனால
அதோட காஞ்சிகேட் எடுத்து போட வேண்டும். சரிங்களா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தா காஞ்சிகேட் வருங்கிறது நம்ம மைண்ட்ல ஏத்திங்க. இல்லைன்னா தப்பாயிரும். u அப்படி எழுதிக்கலாம். u என்னது 1 plus i 4 அப்படியே வந்துடும். v வந்து காலமா எழுதுவீங்க. பட் காஞ்சிகேட் எழுதி எழுதணும். பிளஸ் இது மைனஸ் ஆகும். பாருங்க. இது பிளஸ் போட்டாச்சு, இது மைனஸ் போட்டாச்சு. பட் இங்க எனக்கு மைனஸ் பிளஸ் ஐ பிளஸ் மைனஸா மாத்திட்டீங்க. இது ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் கான்செப்ட் படிச்சுக்கிறீங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன ஐடியா? ஐ ஸ்கொயர்டு வேல்யூ ஒன்று தெரியும். ஐ வந்து இமேஜினரி பார்ட் தெரியும். ஐ இல்லாத வந்து ரியல் பார்ட் தெரியும். அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதி போடணும். சரிங்களா? அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதினா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இது கிடைக்கும். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். நார்மல் ஐடியா தான். இது நார்மல் ஐடியா தான். சப்போஸ் ஏ பிளஸ் பி சி பிளஸ் டி எப்படி மல்டிப்ளை பண்ணீங்க அந்த கான்செப்டாக போடுறோம். அங்கே அடிஷனல் ஐடியா என்னது? ஐ ஸ்கொயர்டு வந்து -1 வருங்கிறத நான் வச்சுக்கணும். ஐ ஸ்கொயர்டுங்கிறது -1 நான் வச்சுக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிபிகேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெக்ரலோட மல்டிபிகேஷன் இருக்கும். இன்டெக்ரலோட மல்டிபிகேஷன் எப்படி வரும் இன்னர் ப்ராடக்ட்ல அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இது வந்து 0,1 கண்டினியூஸா சினா என்னன்னா சி ஆஃப் இது போட்டோன்னா கண்டினியூஸ் இன்டர்வல். ஓகே, கண்டினியூஸ் இன்டர்வல் அப்படின்றது அந்த இன்டெக்ரல் வந்து எஃப் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆன் த இன்டர்வல் 0,1 இருக்கும். அப்படிங்கும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க, ஜியும் எஃப்பும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்க போனோம் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனா? இதுதான் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பார் போட்டு கண்டுபிடிப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் இருந்தால் இது பார் போடுங்க, காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா இது நார்மலாக எழுதினா கூட போதும். அப்போ காம்ப்ளெக்ஸ் இல்லாத கொடுத்துக்கிறாங்க. எஃப் வந்து என்னது? டி அண்ட் ஜி வந்து இ பவர் டி. எஃப் வந்து டி அண்ட் ஜி வந்து இ பவர் டி. அப்போ இது என்ன பண்ணுவீங்க? இன்டெகிரேஷன் ஐடியா வந்துருச்சு. இன்டெகிரேஷன் ஐடியா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து யூ இன்டி வி மெத்தடில் போடுவோம். யூ இன்டி வி வந்து யூவி மைனஸ் வி இன்டி டியூ. யூவோட வேல்யூ டி, வியோட வேல்யூ இதனோட டெரிவேட்டிவ் இ பவர் டின்னு வரும். பட் இதனோட டெரிவேட்டிவ் என்ன? இ பவர் டி. டியோட டெரிவேட்டிவ் 1, அப்போ டிடின்னு வந்துடும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? இ பவர் டி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ரிசல்ட் என்னது? ஓவராலாக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ரிசல்ட் வந்து 1. இது எப்படி போட்டீங்க? இது இன்னர் ப்ராடக்ட் ஆன் த ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் வித் இன்டெகிரேஷன் கான்செப்ட், கண்டினியூஸ் இன்டர்வல் 0,1 கான்செப்ட். அதே ஐடியா மேட்ரிக்ஸ்ல வந்து எப்படி இன்னர் ப்ராடக்ட் போடுவீங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரொனோவ் இன்னர் ப்ராடக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ப்ரொனோவ் இன்னர் ப்ராடக்ட்டுக்கு வந்து காஞ்சிகேட் எடுப்பீங்க. இந்த ஃபார்முலாவுக்கு ப்ரொனோவ் இன்னர் ப்ராடக்ட் ஃபார்முலா ப்ரொனோவ். அப்போ அந்த ப்ரொனோவ்ஸ் இன்னர் ப்ராடக்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு டிஆருங்கிறது என்ன? டிஆருங்கிறது ட்ரேஸ் ஆஃப் தான் எழுதிக்கிற மாதிரி. டிஆருங்கிறது ட்ரேஸ் ஆஃப் ஏ. அப்போ ஏ ஸ்டார்ங்கிறது என்ன சொல்கிறேன்? ஏ ஸ்டார் இஸ் நத்திங் பட் the conjugate of a transpose, the transpose of the conjugate of the A. ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பான். ஏ ஸ்டார் கண்டுபிடிக்கணும்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கான்ஜுகேட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பின்னாடி கூட என்ன பண்ணணும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் மல்டிப்ளை முன்னாடி என்ன பண்ணணும்? ட்ரேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ்னா என்ன? ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னது? சம் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் ஏ. சம் ஆஃப் த மெயின் டயகனல் ஆஃப் ஏ. மெயின் டயகனல் ஆஃப் ஏ. டயகனல் ஆஃப் ஏ. திஸ் இஸ் a very important point. இப்படி தான் இன்னர் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இன்டகிரேஷனை விட கொஞ்சம் கஷ்டம் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடுறது. ஏன்னா ப்ராசஸ் அவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். இன்டகிரேஷன் இங்கே பாரு ஜஸ்ட் சிங்கிள் இன்டகிரேஷன் தான் வரும். பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கொசன்னு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுங்க, நிறைய பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்டார் கண்டுபிடிப்பீங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்டார் ஏ கண்டுபிடிப்பீங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ட்ரேஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பீங்க. இவ்வளோ ஸ்டெப் இருக்குது. அங்கே என்ன வேணும்? இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு ஜஸ்ட் முடிச்சிடலாம். சரிங்களா? திஸ் மேட்ரிக்ஸ் இன்னர் ப்ராடக்ட் கேஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்துச்சு. ரியல் நம்பர் வந்தால் பிரச்சனை கிடையாது. காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூக்கு காஞ்சிகேட்டும் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு என்ன கிடைக்கும்? 1 - 2y போட்டு பாருங்க. 1 - 2y இங்கே டிரான்ஸ்போஸ் இருக்குதா? இதனோட டிரான்ஸ்போஸ் கீழே வந்து பாருங்க. 1 - 2y காஞ்சிகேட் போட்டோம். அடுத்து 3 - i. 3 - i வந்துச்சுங்களா? இதனோட டிரான்ஸ்போஸ் 3 - i. மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். நீ மாத்தி கூட போடலாம். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு கூட நமக்கு கான்ஜுகேட் கொடுக்கலாம். தப்பு இல்லைம்மா. அது மாத்தி போடலாம். ஏன்னா ரெண்டு செஞ்சோம். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பண்ணணும் சார். மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது டிரான்ஸ்போஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும்போது கான்ஜுகேட்டும் சேர்த்து பண்ணணும். ஆமா, ரியல் நம்பரா தான் நீ கான்ஜுகேட் பண்ண தேவையில்லை. ரியல் நம்பரா தான் நீ பண்ண தேவை. ஓகே சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் வந்துட்டு நமக்கு 1 2 3 4 இருக்குனா சார். ஓகே, நீ கொடுத்த மெசேஜ் இப்ப கேக்குறேன். சார் சோ இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் வந்துட்டு 1 -3 -2 4 தானே சார்? போடக்கூடாது. மைனஸ் தேவையில்லை. கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா தான் கான்ஜுகேட். ஓ ஆமா.
ஸோ 1 3 2 4 தான் இதோட டிரான்ஸ்போஸ். அவ்வளவுதான் போதும். நீங்க இது மைனஸ்க்கு இது போட்டுறாதீங்க. எப்ப மைனஸ் வரும்? ஐங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும்போது மைனஸ் வரும். அதை மட்டும் போடாதீங்க. ஓகே சார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதை நான் ஏ ஸ்டாரா வச்சு இதை வந்துட்டு நான் இன்னர் ப்ராடக்ட் பண்ணணும் இல்லையா சார்? ஆமாம், மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் இன்னர் ப்ராடக்ட் ஏ கமா ஏ ஸ்டார் அதாவது ஏ கமா ஏ. இது என்னது? இப்போ இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது டிரான்ஸ்போஸுக்கும் ஏ மேட்ரிக்ஸ்க்கும். ஆமாடா கண்ணு. ஏ கமா அதாவது இது எதனோடது? ஏ கமா ஏவோட இன்னர் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன். ஏ கமா ஏவோட இன்னர் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன் தான் ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் ஏ. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். ஸோ இப்போ ஏ ஸ்டார் இன்டூ ஏவை நான் கண்டுபிடிச்சு அதோட டயகனல்ஸ் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறது. அதான் ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான் கண்ணு. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஏ கமா ஏ ஈக்குவல் டு 16 டயகனல் வரும். இதுதான் பெரிய ப்ராசஸ். இன்டகிரேஷன் கூட பண்ணினா மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நான் 2/2 மேட்ரிக்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ அங்கே 3/3 வந்துச்சுன்னா ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இன்டகிரேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்முலா தெரிஞ்சால் டக்குன்னு ஃபார்முலா லிமிட் இருந்தால் டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே 3/3 மேட்ரிக்ஸ் வந்தால் திங்க் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாகும். மேபி 10 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை எங்கள் கிராஸ் செக்மெண்ட் ப்ராசஸில் கேட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா? இந்த 3 கான்செப்ட் எதுன்னு சொன்னால் 4 கான்செப்ட் நினைக்கிறேன். ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்டகிரேஷன், மேட்ரிக்ஸ். இந்த 4 கான்செப்ட் தெரிஞ்சுன்னா போதும். மற்ற எது வந்தாலும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? திரும்ப அதே தான் இங்கே பி ஸ்டார் ஏக்கு போட்டுக்கிறேன், முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ நார்மல் வெக்டர் நாம் வெக்டர் தான் அந்த நாம் போட்டு நாம் வெக்டரும் இன்னர் ப்ராடக்ட் ஒன்று தான். அதாவது நாம் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு என்னதெல்லாம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா ஏ. ஓகே, இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா ஏன்னு எழுதலாம். நாம் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்னலாம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எழுதலாம். ஸோ அடுத்ததான் நான் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி சொல்லியிருப்பேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டினா நான் கொஞ்சம் நான் வச்சுக்கோ, மேபி இதை வச்சு பேசிக்கோ. நீங்கள் கூட 2 மார்க் 3 மார்க் எல்லாம் ஒரு 10 மார்க் தான். ஸ்பில்ட் பண்ணும்போது 2-3 கொஸ்டின் கேட்கலாம். ட்ரையாங்கிள் ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கிவன் த வெக்டர் 1,5,7 அந்த மாதிரி எதுவும் கொடுத்து கேட்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, காஸ் இஸ் ஈக்குவல்ஸ் இன்இக்வாலிட்டி, பேரலலோகிராம் அண்ட் பித்தாகரஸ் தியரம், இது 4 வந்துடும். இந்த ஆர்த்தோகானல் வெக்டர்னா என்ன, ஆர்த்தோ நார்மல் வெக்டர்னா என்ன? ரெண்டு டிஃபரெண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வந்ததுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பர்பெண்டிகுலர் ஆர் ஆர்த்தோகானல் வெக்டர். 0 கிடைச்சு அண்ட் அந்த சேம் வெக்டரை வந்து கண்டுபிடிக்கும் போது 1ன்னு வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டர். ஸோ இதுக்கு 2 வெக்டர் போட்டு கட்டிக்கிறாங்க. அது 2 வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ப்ரூவ் தட் என்னது? காஸ் இஸ் ஈக்குவல்ஸ் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. எதுக்கு? ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குதான் கேட்குறீங்க. ஸோ அதை நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நார்மலாக வந்துடும். அது ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. என்ன வெக்டர் கொடுக்குறானோ அந்த வெக்டருக்கு வந்து போட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். லெஃப்ட் சைடு வேல்யூ என்ன, ரைட் சைடு வேல்யூ என்ன. அப்போ அக்யூரேட்டாக நீங்கள் வந்து நியூமெரிக்கல் வேல்யூ போட்டு போடணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் √74 வேல்யூ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் கண்டுபிடிக்கும் போது இதனோட வேல்யூ வந்து ஒரு ரூட்டில் வரும். அந்த ரூட்டில் வர வேல்யூ திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அக்யூரேட்டாக √77 அந்த மாதிரி வருது. அப்போ அதுக்கு இதையும் கம்பேர் பண்ணி போகிறீங்க, ஈக்குவல் இல்லையா. அது லெஸ் தேன் ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா காஸ் இஸ் ஈக்குவல் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை. அதே மாதிரி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போட்டு போகிறீங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இந்த கான்செப்ட்டில் பேஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இது கால்குலேஷன் ஆல்ரெடி சொன்னதா, ஜஸ்ட் கால்குலேஷன் அப்ளை பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, என்ன ரிசல்ட் வருதோ அதை செக் பண்ணுறீங்க. ப்ரீவியஸ் ஒன்று இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. ஈக்குவலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சாட்டிஸ்ஃபைன்னு எழுதுங்க, இல்லைன்னா சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு எழுதுங்க. இதில் எதாவது பேரலோகிராம் அந்த பித்தாகரஸ் தியரம் இதை மாதிரி கேட்டாங்கன்னா லெஃப்ட் சைடு தனியாக போட்டு பாருங்கள், ரைட் சைடு தனியாக போட்டு பாருங்கள், 2 ஈக்குவலாக இல்லையான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம் போட்டு காட்டுகிறேன். அடுத்ததான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 2 கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி இதில் இருந்து ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. ஆர்த்தோகானல் ஆர்த்தோ நார்மல் பேஸ் பண்ணி கிராஸ் செக்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா 4 கேசஸ் இருக்குது. நான் மேபி ஒரு கேஸ் 2 கேஸில் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் சால்வ் பண்ணி காட்டியிருப்பேன். பட் மேட்ரிக்ஸ் வந்தாலும் அதே தான், இன்டெகிரேஷன் வந்தாலும் அப்படியே தான். இப்போ இன்டெகிரேஷன் என்னது, எஃப் கமா ஜின்னு கொடுக்குறாங்கன்னா ஜியும் எஃப்பும் காம்ப்ளெக்ஸாக ரியலாக பார்க்குறீங்க. ரியலாக இருந்தால் எஃப் இன்டி ஜின்னு எழுதுறீங்க, காம்ப்ளெக்ஸாக இருந்தால் எஃப் இன்டி ஜி பார்னு எழுதுறீங்க. இது இன்டெகிரேஷனுக்கு. மேட்ரிக்ஸுக்கு என்ன, மேட்ரிக்ஸ்க்கு வந்து அந்த ஏ ஸ்டார் கண்டுபிடிச்சி எழுதுறீங்க. ஏ ஸ்டார் என்ன, ஏ காஞ்சுகேட் டிரான்ஸ்போஸ் எழுதுறீங்க. அப்போ என்ன கிடைக்கும், சப்போஸ் ஏ கமா பி எழுதுறீங்க, என்ன கிடைக்கும், ட்ரேஸ் ஆஃப் என்ன கிடைக்கும், பி ஸ்டார் ஏன்னு எழுதணும். பி ஸ்டார் எழுதணும். இந்த ஸ்டெப் தான் அடிஷனல் ஸ்டெப்.
ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. So, இப்ப என்னன்னா ஏபினா பி டிரான்ஸ்போஸ் ஏவா சார்? ஆமாடா கண்ணு. இப்போ இந்த செகண்ட் மேட்ரிக்ஸ் முன்னாடி வரது என்னது? ஏ பார்னா இது ஜெனரல் ஃபார்முலா. இப்போ நீ ஏ கமா ஏனா டைரக்டா எழுதிடுவ கரெக்ட்டா? ஏ கமா ஏன்னு என்ன எழுதுவீங்க? ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் ஏன்னு எழுதுவீங்க. இதே பீன் வந்ததுன்னா இந்த இடத்துல பீன் வந்து என்ன எழுதுவீங்க? ட்ரேஸ் ஆஃப் பி ஸ்டார் ஏ. அந்த பிக்கு வந்து பி ஸ்டார்ங்கிறது பி கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். அவ்வளவுதான் கண்ணு, அவ்வளவுதான். சரிங்களா? அந்த ப்ராசஸ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ப்ராசஸ் நடக்கும். இங்கே அந்த ப்ராசஸ் நடக்கும். எஃப் இன்ட்டு ஜின்னு எழுதி கண்டுபிடிப்பீங்க. அதே காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தனா எஃப் இன்ட்டு ஜி பார்னு வச்சுட்டு போடுவீங்க. ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் தான். எஃப் வந்து அப்படியே வச்சுக்கீங்க, ஜி தான் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கான்ஜுகேட் எடுப்பீங்க. ஓகே சார். சோ இன்டகிரேஷன்ல வந்துட்டு சோ எங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருந்தாலும் செகண்டா இருக்கிறத நம்ம கான்ஜுகேட் பண்ணனும். அவ்வளவுதான். வெரி குட். அவ்வளவுதான். மேட்ரிக்ஸ் அப்ப மட்டும் அத டிரான்ஸ்போஸ் பண்ணனும். ஆமாடா. மேட்ரிக்ஸ்க்கு நிறைய எலிமெண்ட் வரும்ல. ஆமா. அப்ப இதுக்கும் கான்ஜுகேட் தான. காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்தாலும் இங்க என்ன கான்ஜுகேட் தான். அப்ப சப்போஸ் u, v ன்னு வரணும், இதனோட டெஃபினிஷன் என்ன? சம் ஆஃப் த மேபி ai bi பார் டிரான்ஸ்போஸ். ai u ஓட எலிமெண்ட், v வந்து b ஓட எலிமெண்ட். அப்ப இதுக்கு வருதுன்னா இதுக்கு கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் போட்டு போடுவீங்க. டிரான்ஸ்போஸ்னா அது ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்தா காலம் மேட்ரிக்ஸா போடுவீங்க. கரெக்ட்டா? ரோவா இருந்தா காலமா போடுவீங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சரிங்களா? இது ஒரு பேசிக் வீடியோ. இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது என்ன ப்ராசஸ்? இதுதான் ஃபார்முலா. கிராண்ட் செக்மெண்ட் ப்ராசஸோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வெக்டர் கொடுத்துருப்பாங்க. யூவி அந்த W1 W2ன்னு எடுத்துக்கிறீங்க. என்ன வெக்டர் கொடுக்குறாங்களோ அது W1 வந்து WN வரைக்கும் எடுத்துக்கிறீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? ஆர்த்தோகோனல் வெக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஆர்த்தோகோனல் வெக்டருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெக்டர் வந்து அந்த V1 எடுத்துக்கிறீங்க. செகண்ட் V2 வந்து ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. W2 ஓட லிங்க் பண்ணிட்டு W1 ஓட லிங்க் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா எழுதுறாங்க. செகண்ட்ல என்ன வரும்? ஒரே ஒரு டேர்ம், அதாவது W2 மைனஸ் இந்த டேர்ம் வரும். இதே V3 கண்டுபிடிக்க என்ன வரும்? W3. இது ரொம்ப ரொம்ப ரெண்டு ப்ராசஸ், ரெண்டு ப்ராப்பர்ட்டி வரும், ரெண்டு வேல்யூஸ் வரும். கரெக்டுங்களா? இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். அப்போ V4 எவ்வளோ கிடைக்கும்? இங்கே V3னா 1 2 3 டேம். V4 எத்தனை டேம் வரும்? 4 டேம் வரும். அந்த 4 டேமோட ஐடியா என்னது? V4னா W4 வரும். அப்புறம் என்ன கிடைக்குது? W4 V1 W4 V2 W4 V3. ஓகேங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 4வது டைம்ல 4 டைம் இருக்கும். ஒன்று மட்டும் சிங்கிளாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து அது நார்மல் ப்ராசஸ் ஃபார்முலா வரும். அவங்க எத்தனை டைம் கேட்கணும்னா அத்தனை ப்ராசஸ் போடணும். இது என்னன்னா ஒரு ரியல் நம்பருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஈஸியாக போட்டுடலாம். டைம் ஈஸி மீன்ஸ் டைமுக்கு மீதி இருக்கும். மற்றது இன்டெகிரேஷன் வந்தாலும் ஓகே, ஒரு கன்வீனியாக போடலாம். இங்கே என்ன பிரச்சனை? மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் போட்டாலும் நமக்கு டைம் ஆகும். 2x2 மேட்ரிக்ஸ் இதை கொடுத்தாலே இந்த இடத்துல போகிறதுக்கு டைம் ஆகும். சரிங்களா? அதனால கொஞ்சம் உட்காந்து நிறைய ப்ராப்ளம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளம் ஆச்சு மேட்ரிக்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கூட கொஸ்டின் கொடுக்குறேன், இதுக்கும் இன்டெகிரேஷன் கொஸ்டின் கொடுக்குறேன், உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்க. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? ஓகே. இப்போ ரியல் நம்பர் கேஸுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம். இப்போ இதுக்கு அடிஷனல் ஐடியா என்ன கொடுக்குறாங்க? நார்மலைஸ் வெக்டர். நார்மலைஸ் வெக்டர்னா என்ன வெக்டர் வருதோ அதை வந்து நார்மல் பண்ணி படினா போதும். ஃபோரியர் சீரிஸ்னா எக்ஸ்ங்கிற ஒரு வெக்டர் கொடுத்துருப்பாங்க, அது நார்மலைஸ் வெக்டரோட லிங்க் பண்ணி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். லிங்க் பண்ணி போட்டீங்கன்னா வேல்யூ கிடைச்சிடும். இப்போ என்னது? இன்னர் ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க. மாடுலோ 7ல 2 யூனிட் 2 கொஸ்டின் வந்துருக்கீங்க. மாடுலோ 5ல ஒரே கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்குங்கிறீங்க. ஓகே. இப்போ இந்த 2 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். நம்ம ஆல்ரெடி முடிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணி இந்த 2 கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் மேபி ஸ்பிளிட் அப் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கும். இல்லை ஒரே கொஸ்டின் கிராண்ட் செக்மெண்ட் ப்ராசஸ் கேட்கலாம், இல்லை ஸ்பிளிட் அப் பண்ணி கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் இந்த மாடலோ 6ல் 2 5 மார்க் கேட்கலாம். ஸ்பிளிட் அப் கீஸ் சொன்னாங்களா இல்லை ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொன்னாங்களா? என்ன மாடல் 6ல ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டினாலும் டைரக்டா 10 மார்க்கா இல்லை 5 வருங்களா? 5+5 வருமா? தெரியல சார், அதெல்லாம் சொல்ல சார். மோஸ்டா அப்படியே தான் சார் வரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேட்ல இப்போ வரைக்கும் 5 ஸ்பிளிட் பண்ணி பெருசா கேட்டது இல்லை சார். கேட்டது இல்லையா? 20 கொஸ்டின்ஸ் இருக்கனால மோஸ்டா அப்படி கேட்க மாட்டாங்க சார். வேற கேட்ல வந்துட்டு வெறும் 5 கொஸ்டின்ஸ் தான் அப்படின்றனால சரி பார்ப்போம் என்ன நடக்கும் பார்ப்போம். சரி சரி, அதுக்கு இப்போ ரியல் நம்பர் வச்சு போட்டுக்கிறேன். ரியல் நம்பருக்கு எப்படி போட்டுக்கிறோம்? ஃபைண்ட் ஆர்த்தோகோனல் பேசிஸ், நார்மலைஸ் வெக்டர் அண்ட் கம்ப்ளீட் ஃபோரியர் சீரிஸ். ஃபோரியர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. அப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து V1 = W1 எடுப்போம். V2 ஓட ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க.
இது இன்னர் ப்ராடக்ட். இன்னர் ப்ராடக்ட் டெஃபினிஷன் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த டெஃபினிஷன் தான் தனித்தனியாக போட்டு காட்டிக்கிறோம். இது நாமுனா என்ன மீனிங், ரூட் ஆஃப் அந்த கரஸ்பாண்டிங் வெக்டர் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்தனால அதனால ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, ஹோல் ஸ்கொயர் கொடுத்தா ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க, அதனால தான் இங்கே ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. போட்டுட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. இது நார்மல் ப்ராசஸ், பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டுடலாம். டக் டக் டக்னு இதே ப்ராசஸ் திரும்ப இதே நடக்கும். அப்புறம் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க, பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக்ஸ்னா எல்லாமே தப்பாயிடும். போட்டுறீங்க. இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆர்த்தோ ஆர் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அது வந்து நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிங்க. நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கிறது இதை வந்து நம்மளுடைய நார்மலைஸ் வெக்டர் அண்ட் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அது வந்து ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிங்க. இந்த U1 U2 வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. அதை வச்சு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்து போட்டுருங்க. இதே தான் நான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போட்டிருப்பேன். இதே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட ப்ராசஸ். இதே தான் என்ன காஞ்சிகேட் பண்ண வேணும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே வரும்போது என்ன ஆகுது, மைனஸ் சைன் ஆகும். மீதியில் என்ன இருக்குது, ஒன்றுனா ஒன்று தான், ஜீரோன்னு ஜீரோனா, ஏன்னா அது ரியல் நம்பர். அப்போ அது எதுவும் இன்டர்சேஞ்ச் ஆகாது. இந்த காஞ்சிகேட் வரும்போது அந்த ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் போட மறந்துடாதீங்க, ஏன்னா தப்பாயிடும். எதுக்கு, ரெண்டாவது டைம் யாரும் இங்கே V1. ஃபர்ஸ்ட் டைம் இது மாத்திராதுங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல 1 மைனஸ் ஐ அப்படின்னா இங்கே 1 மைனஸ் ஐயா தான் மட்டும் தான் இருக்கும். அது எதுவும் மாறாது. இங்கே 4ஐனா இங்கே 4ஐயா தான் இருக்கும். அது எதுவும் மாறாது. செகண்ட் டைமுக்கு மட்டும் காஞ்சிகேட் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க காம்ப்ளெக்ஸில். மற்றபடி என்ன ப்ராசஸ் ரியல் நம்பரில் பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் பெருசாக இங்கே பண்ணணும். ஸோ அவ்வளோதான், கிராம்ஸ்டிக் மெத்தட் முடிஞ்சது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ எது முடிச்சுக்கிறோம், இன்னர் ப்ராடக்ட் முடிச்சுக்கிறோம், மேட்ரிக்ஸ் சிஸ்டம் முடிச்சுக்கிறோம். இப்போ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் பேசிஸ், சிமிலாரிட்டி அண்டு இந்த சேஞ்ச் ஆஃப் பேசிஸோட கான்செப்ட், சிமிலாரிட்டியோட கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த இன்வெர்டிபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 கொஸ்டின் வந்து போட்டிருக்கீங்க. இன்வெர்டிபிளோட கான்செப்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட். அந்த மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி வருங்கிறது கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லைன்னா லீனியர் ப்ரூவ் தட் லீனியர் டிரான்ஸ்ஃபார்ம் கூட கேட்பாங்க. 1 1 and 2 ப்ரூவ் பண்ணணும். அது இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. தட் இஸ் a very important point. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, 2 minutes ரெஸ்ட் ரூம் ஓகேடா, போயிட்டு வாங்க. இந்த யூனிட் முடிச்சாச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்தது பார்ப்போம். ஓகே சார்.